இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு தினத்தை ஒட்டி புது வருட வாழ்த்துக்களை நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். உலக தலைவர்கள் யாவருக்கும், உலகத்துள்ள சகல மக்களுக்கும், சகல ஜாதியாருக்கும், சகல கோத்திரத்துக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் கவனத்திற்கு இந்த காரியம் கடந்து போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திருப்பூர் பட்டணத்துல கணக்கம்பாளையம் பக்கத்துல மீனாட்சி நகர்ல வெங்கடேஸ்வரா நகர்ல 11 கிட்டத்தட்ட 2011 இந்த இடத்த வாங்கி நாங்க ஆலயங்கிட்ட அஸ்திவாரம் போட்டோம். அப்பவுமே பஞ்சாயத்துல இருந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்க, அனுமதி வாங்காம கட்டக்கூடாது அப்படின்னு. அப்ப நாங்க யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? காவல்துறைகிட்ட, கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கணும். கலெக்டர் ஐயா கோவிந்தசாமி ஐயா இருந்தாங்க, அவரை போய் பார்த்து கொடுத்தேன் நான். அவர் வாங்கி போட்டுட்டு ஆர்டிஓ 6 மாதம் கழிச்சு வந்தார். ஆர்டிஓ பார்த்துட்டு இது காட்டு பகுதி, வீடே கிடையாது, காட்டு பகுதி, தலையை குனிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார், ஒன்றுமே சொல்லலை. அடுத்து திருப்பி உனக்கு பயங்கர டார்ச்சர். என்னன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற குப்புச்சாமியினுடைய மகன் திரு முருகேசன் அவர்கள் வேணுமுனே எங்கள் மேலே டார்ச்சர் பண்ணி, அவருக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் பல தூரம் இருக்கு. அவர் கேஸ் போடுறாரு ஹைகோர்ட்டில். அந்த கேஸ் குவாஷ் ஆகுது, எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்த 6 மாதம் கழிச்சு திருப்பி அவர் கேஸ் போடுறாரு. அப்படி அவர் நடத்துறாரு. நான் இப்படி 11 ஆண்டு காலங்கள் இந்த இடத்துல என்னைய பெரிய இம்சப்படுத்திட்டாங்க. என்னன்னா இங்கே வீடே கிடையாது, இப்போதான் வீடு. இப்போ இருக்கிற இந்த 3 வீடும் கூட அவங்க எங்களோட ஒற்றுமையா இருக்காங்க. நீங்க உங்க தெய்வத்தை ஆராதிக்கிறீங்க, நீங்க ஆராதிங்கன்னு சொல்லிட்டு ரிட்டனா எழுதி கையெழுத்து போட்டு கூட கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான மாண்புமிகு தமிழக முதல்வர் நாங்கள் கிறிஸ்துவருக்கு ஆதரவா இருக்கோன்னு சொல்றாங்க. ஆனா ஆதரவா இருக்கிறா என்னன்றது எங்களுக்கு புரியல. காவல்துறை பயங்கர டார்ச்சர். இப்படி கிட்டத்தட்ட 11 வருஷமா எனக்கு பல பிரச்சனைகள் கொடுத்து என் மேல 101 போட்டு பல காரியங்கள்லாம் பண்ணி எல்லா காரியமும் பண்ணினாங்க. இப்போ என்னன்னா இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு எஸ்ஐ 2 போலீஸ், ஒரு உமன் போலீஸ் வந்தாங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கா நடத்த? யாருக்கிட்ட அதிகாரம் வாங்க? என் சொந்த தெய்வத்தை ஆராதிக்க யாருக்கிட்ட அதிகாரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் செய்யணும், அது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் காவல்துறையிலிருந்து வந்தவன் தான், எனக்கு சட்ட திட்டங்கள் தெரியும். ஆனா என்னால எந்த இதுவும் லாண்ட் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப இத்தனை வருஷம் பொறுமையா இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க 4 பேரும் குடும்பம் மட்டும்தான் ஆராதிக்கணும், எதற்காக பந்தோஸ் போடுறீங்க? நான் கேட்டேனா? நாங்க 4 பேருக்கு பந்தோஸ் போடுவோம் கேட்டேனா? இல்லையே. அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. அப்போ அந்த லேடி போலீஸ் நல்லா பேசுனாங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்க 4 பேர் இல்லை, நான் இந்த இடத்துல 3 ஆராதனை நடத்தினேன். திரளான மக்கள் வந்தாங்க, எல்லாத்தையும் இவங்க அடிச்சு விரட்டினாங்க. எங்க இருந்தோ ஒரு 30 பேர்த்த கொண்டுட்டு காவல்துறை. அப்போ அவினாசில பாஸ்கர் டிஎஸ்பி ஐயா இருந்தாங்க, அவரும் இங்க பெருமாநல்லூர் காவல் நிலையத்தில் இருந்த இன்ஸ்பெக்டரும் ஒரு சில கூட்டத்தை கூட்டிட்டு வெளியே அவங்க நின்றுட்டு இங்க அடிச்சு நொறுக்க அனுப்புனாங்க. திருப்பி கொஞ்ச நேரத்தில் சமாதானப்படுத்தி நீங்க கூட்டுங்க, நீங்க ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எங்களை தடை பண்ணாங்க. நான் அதுக்கு கட்டுப்பட்டு அந்த வருஷத்தை நான் ஆராதனையை நடத்தலை. எதிர் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்துமஸுக்கு என்ன பண்ணாங்க, நீங்க நடத்தக்கூடாது, நீங்க 4 பேரும். நான் சொன்னேன், நாங்க 4 பேர் நடத்துறதில்ல, நாங்க எல்லாருமே வருவோம். பாண்டியனர்லேருந்து வருவாங்க, அண்ணாநர்லேருந்து வருவாங்க, ஐயம்பாளையத்துலேருந்து வருவாங்க. இப்போ நாங்கள் மொத்தம் ஆராதிக்கிறது மிஞ்சி போனால் ஒரு 15 பேருக்குள்ளதான் இருக்கும். எதிர் ஸ்தோத்திரம். இப்படி நாங்கள் அந்த வீட்டில் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கேன்ல, அது அந்த மாதிரி பண்ணாங்க. நாங்கள் சொன்னோம், நாங்கள் நடத்துவோம், நீங்கள் வேணா எங்களை வேணா அரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கோங்கன்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்ஸும் கிடையாது, யாரும் எதிர்ப்பும் இல்லை. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களே, கொஞ்சம் இதை சிந்தித்து பாருங்க. 11 ஆண்டு காலங்கள் என்னை கொடுமைப்படுத்திட்டாங்க இந்த பெருமாநல்லூர் காவல் நிலையத்தில் இருக்கிற காவலர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரியும் முதற்கொண்டு. இப்போ நியூ இயருக்கு பந்தோஸ் ஒரு போலீஸ் பாவம் ஒரு இப்போதான் காவல்துறைக்கு வந்திருப்பார் போல இருக்கு. ஏஆர்ல இருந்து அல்லது டிஎஸ்பில இருந்து வந்திருப்பார். அவருக்கு விவரம் தெரியல, சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிலே அது மாதிரி சொல்றாரு. எங்களுக்கு எஸ்பி ஐயா உத்தரவு கொடுத்துருக்கிறாரு இன்ஸ்பெக்டருக்கு,
அங்கே வந்து அதிகாரம் கிடையாது, அவங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சார் நாங்கள் நடத்தணும், எங்கள் தெய்வத்தை ஆராதிக்கணும். நாங்கள் ரோட்டில் குடிச்சு வெறிச்சு கும்மாளம் போடலை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அநேகர் கூடி வந்து புத்தாண்டை வந்து வாழ்த்தி கொண்டாடுறாங்க, அவங்களையெல்லாம் விட்டுறாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ள அமைதியாக ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம், அமைதியாக ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அவரு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணி நீங்கள் 4 பேர் தான், யார் இங்கே இருக்கக்கூடாது, எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னே சொல்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கு கோர்ட் ஆர்டர் இருக்குது, என் மேலே போட்ட கேஸெல்லாம் வித்ரா பண்ணி கோர்ட் ஆர்டர் இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்க குப்புசாமி மகன் திரு முருகேசன் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, அந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும், வீட்டில் ஆராதனை நடத்துகிறாரு, அதை வந்து ஸ்டே வாங்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போட்டார். அப்போ எங்கள் வக்கீல் கூப்பிட்டு எனக்கு காட்டினார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் அக்கம் பக்கத்துலாம் ரிட்டனாக எழுதி கையெழுத்து போட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கணும்னு ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அது போயிருக்குது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவங்க வந்து நீங்கள் மட்டும்தான் ஆராய்க்கணும். இப்போ ஒரு இந்து கோயில் இருக்குது, அவர் ஸ்டே போட்டார். இப்போ நான் ஸ்டே போட்டால் என்ன ஆகும்? இந்த கோயில் இங்கே பக்கத்தில் கறிகள் யார் அனுமதி கொடுத்தது? யார் இடம்? கவர்மெண்ட் இடம். நான் ஏதாவது சொல்கிறேன்னா, நீங்கள் போங்க, நீங்கள் ஆராதிங்க, என்னமோ செய்யுங்க. இங்கேருந்து இந்த ரோட்டில் வந்து ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு எங்கே இருந்தாலும் வந்து கூடி எது பண்ணுறாங்க. ஏன் அதை நீங்கள் தடை பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்கள் மட்டும் நடந்துன்னு சொல்லலாம்ல காவல்துறை, ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த? அப்போ வந்து முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் டிவியில் என்னென்னோ காரியமோ பேசுகிறீங்க, நான் கிறிஸ்துவர்களுக்கு துணையாக இருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க, என்ன துணையாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. அப்போ நீங்கள் வந்து தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுறது மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாருமே பண்ணுங்க. இது 11 வருஷமாக என்னை போராடுறானுங்க. நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல என் சொந்த இடத்துல பட்டா பூமியில் எல்லாமே டாக்குமெண்ட்டுக்கு சரியாக வச்சுருக்கிறேன். எனக்கு கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. இப்போ இந்த குப்புசாமி இந்த மகன் திரு முருகேசன் சொல்கிறாரு, அந்த கோர்ட் ஆர்டரையும் கேன்சல் பண்ணணும், இந்த வீட்டில் நடத்துறதுக்கு ஸ்டே கொடுக்கணுங்கிற. இப்போ நான் ஸ்டே போட போகிறேன், என்ன பண்ண போகிறீங்க? அப்போ மத கலவரத்தை தூண்டுறது யாரு? இந்த திரு முருகேசன் அவர்கள் தான். அப்போ முருகேசன் அவர்கள் மாத்திரமல்ல, காவல்துறையை சேர்ந்து தான் இதுக்கு உடந்தையாக இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எஸ்பிஐயா மேலே தூக்கி போடுறாங்க. அவர் சொன்னாரோ சொல்லலையோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்ஸ்பெக்டர் நேற்று நைட்டு என்னுடைய மனைவியோட பயங்கரமாக பேசுகிறார். நீங்கள் நடத்தக்கூடாது மேடம், 4 பேர் தான் நடத்தணும் அப்படின்னு சட்டம் இருக்கா? எதுக்கு நீ பந்தோபஸ்து கொடுத்த? எதற்காக பந்தோபஸ்து கொடுத்தீங்க? எதுக்காக அந்த போலீஸ் வந்து உட்காந்து இருந்துச்சு? அந்த போலீஸ் பாவம் ஒன்றும் தெரியல. அவர் சொன்னதே சொல்றாரு, நீங்கள் மட்டும்தான் 4 பேர் இருக்கணும், 4 பேர் இருக்கணும்னா இது என்ன அர்த்தம்? அப்போ ஒரு பூசாரி கோயில் இருக்காரு, அவர் மட்டும் மணி அடிச்சுட்டு இது பண்ணிட்டா விட்டுருவீங்களா? எங்கெங்க இருந்தாலும் ஜனங்கள் போகுதுல்ல, மைக்கு குழாயில் போடுறான், குழாய் போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது கவர்மெண்ட். குழாயில் நாங்கள் எதாவது சொல்கிறோமா? இல்லைம்மா, யாராவது காவல்துறை மேலே நான் இதுவரை புகார் கொடுத்துருவேன். எத்தனை பிரச்சனை நடத்துனீங்க? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் அமைதியாக இருந்த காரணம். எனக்கு 73 வயசாகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் இந்த காவல்துறையால் பெரிய அசிங்கப்பட்டு போயிட்டேன் நான். ஆனால் ஏன் அப்படின்னா, நான் காவல்துறையில் இருந்ததுனால காவல்துறை அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுவரைக்கும் எந்த புகாரும் கொடுக்கல, அமைதியாக இருந்துட்டு போயிட்டேன் நான். தமிழக மாண்பு முதல்வர் அவர்களே, தயவு செய்து நீங்கள் டிவியில் கொடுக்கறதுக்கும் காவல்துறை உங்கள் அதிகாரத்தில் தான் இருக்குது. ஏன் இந்த காரியம் இந்த திருப்பூர் பட்டணத்தில் நடக்குது? அந்த டைம் வந்து அடித்து நொறுக்குனானுங்க சீட்டெல்லாம். நான் ஏதாவது புகார் கொடுத்தேன்னா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதை தான் எனக்கு என்னென்ன பொறுக்கலை. என் ஒய்ஃப் அவ்வளோ தூரம் அவ்வளோ நேரம் இன்னைக்கு வந்து எங்களை வந்து கிறிஸ்மஸ்ஸு ஏதோ ஓரளவுக்கு நான் கொண்டாடிட்டோம். ஆனால் நியூ இயரை கொண்டாடப்படலை, உண்மையிலே கொண்டாடப்படலை. அந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்து என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆகவே தயவுசெய்து எனக்கு கோர்ட் ஆர்டர் இருக்குது. கோர்ட் ஆர்டர் இருக்கிறதுனால தான் இந்த திரு குப்புசாமி மகன் முருகேசன் என்ன பண்ணுறாரு, அந்த கோர்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணணும், இந்த வீட்டில் ஆராய்ச்சி நடந்ததுக்கு ஸ்டே கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் போட்டிருக்காரு. நான் அதுக்கான சகல காரியங்களையும் உங்கள் மக்கள்கிட்ட வந்து வாங்கி நான் கோர்ட்டில் போட்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த போஸ்ட் லைன் இருக்கல, வீடே இல்லை, போஸ்ட் லைனில் இருக்கையில் லைனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து தகராறு பண்ணாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பசங்க படிக்கிறாங்க, சின்ன பசங்க. நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கல. நான் கோர்ட்டில் ஆர்டர் போட்டு கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கின ஒரு பாடு இபிலேருந்து கரண்ட் கொடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னை ரொம்ப துக்கப்படுத்திட்டானுங்க. ஆனால்
நான் வந்து கடவுள்கிட்ட தான் நான் அழுகுறேன். உங்களை எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு ஐக்கியம் வச்சுருக்கிறோம், ரிட்டையர்டு காவல்துறை அதிகாரிகள் ஐக்கியம் தமிழக. அப்போ வந்து தமிழகம் முழுவதும் ரிட்டையர்டான உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு எல்லாருமே இதில் இருக்கிறோம். நான் கூட அப்பப்போ வந்து மேகசின் கொடுப்பேன், காவல்துறையில் பெரும்பாலும் கொடுப்பேன், எல்லாருக்குமே கொடுப்பேன். நான் ஏன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். பல டார்ச்சர், அதிகாரிகள்னால பல டார்ச்சர். எத்தனையோ மக்கள் மறிச்சிருக்கீங்க காவல்துறையில், சகோதரிகளும் இருக்காங்க, சகோதரர்களும் இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுறோம், தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம்? இங்கே இருக்கிற ஒரு சில குடும்பங்கள், ரொம்ப தூரத்தில் இருக்க குடும்பங்கள் தான் இந்த காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க விட்டுட்டாங்க, காவல்துறை எழும்பிக்கிட்டு இருக்குது. அப்போ காவல்துறையை நாங்கள் என்னன்னு செய்கிறது? ஆர்எஸ்எஸ் கும்பல்னு சொல்கிறதா, சங்கிகள் கூட்டம்னு சொல்கிறதா? எப்படி நான் சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. ஆகவே தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வரும் சரி, திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரும் சரி, தயவுசெய்து இந்த காவல்துறையை பேசுங்க, காவல்துறையிட்ட பேசுங்க. அவங்க மேலே நான் புகார் கொடுக்கல. இதுவரை எத்தனையோ பிரச்சனை நடத்திட்டாங்க, நான் புகாரே கொடுக்கல. அந்த புகார் கொடுக்காததுனால தான் இப்போ காவல்துறை எழும்பி இந்த காரியத்தை பண்ணுறாங்க. நீ நடத்தாத, நீங்கள் மட்டும் நடத்துங்க, வெளியே மக்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன கொடுமையாக இருக்குது இந்த ஜனநாயக நாட்டில். இந்த நியூ இயரை கொண்டாட விடாமல் டார்ச்சர் பண்ணி, ஆனால் நாங்கள் கர்த்தருடைய கிருபையில் அமைதியாக கொண்டாடி முடிச்சிட்டோம். நாங்கள் ஆண்டவருடைய கிருபையில் எங்கள் வேலையை 10லேருந்து 3 மணி வரை கரெக்டாக முடித்து மக்களை நான் அனுப்பிச்சி விட்டேன். அன்பின் அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். எல்லாரும் கர்த்தர், நம்ம மறிச்சா எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? நம்ம சம்பாதிச்சது, நம்ம பதவி எல்லாமே கூட வருமா? வராது. இருக்க வரைக்கும் நன்மை செய்யுங்க, தீமை செய்யாதீங்க. எல்லா மதமும் அவங்கவுங்க தெய்வத்தை அவங்கவுங்க கும்பிட்றாங்க. அதுக்கு நாங்கள் ஏதாவது சொல்கிறோமா? இல்லையே. எவ்வளவோ கூட்டங்கள் ரோட்டில் என்னென்னமோ பண்ணிட்டு போகிறீங்க வர்றீங்க, கொலாயை போட்டு அடிக்கிறாங்க. நாங்கள் ஏதாவது கேட்குறோமா? இல்லை. அவங்க சாமி அவங்க கும்பிட்றான், நீ கும்பிடு. இல்லை, நான் யாரையாவது வீட்டில் வந்து வாங்க, எங்கள் மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டானா, இப்போ இங்கே இருக்கிற 3 வீடு எழுதி கொடுத்து போயிருக்குது. நான் கொண்டு போய் இதில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அவங்கள நான் கூப்பிட்டுருக்கேன், கேட்டு பாருங்கள். ஏற்கனவே எஸ்பியில் இருந்து எல்லாருமே வந்து விசாரிச்சுட்டு போனாங்க, எல்லாருமே எழுதிட்டு போனாங்க, நீங்கள் போங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க காவல்துறையில், ஆனால் விஷமம் பிடிச்ச அதிகாரிகளும் இருக்காங்க. கடவுளே அவங்களெல்லாம் ஆசீர்வதியும் தான் நாங்கள் ஜெபம் சபிக்கலை. அவங்களெல்லாம் ஆசீர்வதியும், அவங்க குடும்பத்தை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அருமையான தமிழக மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த 2026 கர்த்தருக்குள்ள நான் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்து ஒரு ஆர்டரை போடுங்க. அவன் வீட்டில் அவன் தெய்வத்தை ஆராதிக்கிறான், அவன் ரோட்டில் கும்மாளம் போகிறான்னா ஒன்றும் இல்லை. ஆனால் ரோட்டில் ராத்திரி போட்ட கும்மாளம், கேக்கு வெட்டி என்னென்னமோ பண்ணுறாங்க, பீர் அடிக்கிறான், என்னென்னமோ அடிச்சுட்டு ஆட்டம் போகிறான். நாங்கள் எதாவது சொல்கிறோமோ அது அவனுடைய என்கரேஜ். அதுக்கு காவல்துறை சப்போர்ட்டில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு தெய்வத்தை, ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க அவங்க வந்து விகற்பமாக பண்ணுறாங்க. ஆகவே இந்த நாளில் தமிழக முதல்வர் அவர்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட வாழ்க்கையில் வந்து இந்த இடத்துல ரொம்ப என்னை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டாங்க காவல்துறை. தயவுசெய்து இந்த பெருமாநல்லூர் காவல்துறையில் இருக்க ஆய்வாளரையும் காவல்துறை அதிகாரிகளையும் நீங்கள் வந்து சந்தித்து பேசி ஏன் எனக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் வந்து தகராறு பண்ணுறா? ஒருத்தரும் இப்போ தகராறு பண்ணுறது இல்லை. அப்படியே தகராறு பண்ணால் எங்கேருந்தோ வந்து தகராறு பண்ணுறான். அவன் தண்ணியை போட்டு வந்து பல இடங்கள்ல கூட்டிகிட்டு வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னுடைய உயிருக்கும் உடைமைக்கும் காவல்துறை தான் பொறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் 4 பேருக்கும். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்களை இயேசுவின் நாமத்தில் கையெழுத்து கும்புறேன். இந்த பிரச்சனையத்தோடு முடிக்க வழிவாசலை திறந்து கொடுங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உலக நாடு முதல் கொண்டு இது போகணும். உலக நாடு முதல் கொண்டு இதை வந்து நடத்தணும். ஐயா மோடி ஐயா சொல்கிறாரு, அவர் கிறிஸ்தவ இதில் போய் ஆராதனை நடத்துகிற, இதெல்லாம் மாய்மாலமாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டாலின் ஐயா போகிறாரு, எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு, கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட். என்ன சப்போர்ட் பண்ணுறாருன்னு எங்களுக்கு புரியலை. தயவுசெய்து இதை மாற்றிக்கங்க. மாற்றி நீங்கள் வந்து நல்லா இருக்கணும். 26 வரணும்னா நீங்கள் கிறிஸ்துவருக்கு விரோதமாக எழும்பாதீங்க. கிறிஸ்துவருக்கு விரோதமாக எழும்புன யாரும் வாழ்ந்த வரலாறே எங்கள் வேதத்தில் கிடையாது. அவங்க எல்லாம் அமைதியாக ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னால் முடியல. நான் வந்து நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை யார் தூண்டி விடுறான்னு எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு எல்லாம் காரணம் இங்கே இருக்கிற ஒரு 3 குடும்பம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் சொல்ல விரும்பலை. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.